நாங்கள் எங்களுடைய ஆண்டவருக்கு ஒரு கைத்தாட்டில் கொடுப்போமா? ஆமென் ஆமென். எவ்வளோ பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க எங்களோட ஆண்டவர் ஆராதிக்க? ஆமென். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 95:1-6. Kommt, lasst uns dem Herrn zujubeln und jauchzen dem Fels unseres Heils. Lasst uns ihm begegnen mit Lobgesang und mit Psalmen ihm zujauchzen. Denn der Herr ist ein großer Gott und ein großer König über alle Götter. In seiner Hand sind die Tiefen der Erde und die Gipfel der Berge gehören ihm. Sein ist das Meer, denn er hat es gemacht und seine Hände haben das Festland bereitet. Kommt, lasst uns anbeten und uns beugen. Lasst uns niederfallen vor dem Herrn, unserem Schöpfer. கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலே சங்கீதனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கால் படியிட கருவோம். ஆமென் ஆமென். அவர்தான் ராஜாதி ராஜனா இருக்கிறார். அவருக்கு தான் எல்லா மகிமையும் எல்லா புகழும். நாங்கள் துவங்குவோம், நாங்கள் அவரை ஆராதிப்போம். Lord, you are good. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation and tongue, from generation to generation, we worship you.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அறிக்கை செய்வோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கடைசி தரம் பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம்
ஆதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும். நாங்கள் இந்த நேரத்தை நாங்கள் எங்களோட ஆண்டவரை நாங்கள் அழைப்போம். நாங்கள் நாமத்தை கூப்பிட நாங்கள் அந்நிய பாஷையில பேசுவோம். நாங்கள் அவரை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் அவரை நாங்கள் ஜெபிப்போம். நீங்க உங்களோட சொந்த பாஷை அந்நிய பாஷையில் நாங்கள் ஜெபிப்போம். வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தா அவர் சொன்னா பரலோகத்திலிருந்து ஓயில் எங்கள் தலைகளிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்கினியாக தேவன் எங்களுக்குள்ளே அனலை மூட்டி கொண்டிருக்கிறார். அக்கினியாக எங்களுக்குள்ளே தேவன் அனலை மூட்டுகிறார். அந்த ஓயில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஓயில் ஆனந்த தைலமாக இருக்கிறது, சந்தோஷத்தின் தைலமாக இருக்கிறது, மகிழ்விக்கிற தைலமாக இருக்கிறது, துக்கங்கள் அகற்றப்படுகிறதா இருக்கிறது, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். சத்தமாய் தேவன் எங்களுக்குள்ளே அங்கே வெளிப்படுகிறார். அக்கினியாய் அவர் இறங்கி வருகிறார். பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்க்க வேண்டாம். உங்களோட அந்நிய பாசை எங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த விசேஷித்த பாசை. லாராமாமா ஒரு சொல்லண்டாலும் உங்களோட வாயிலிருந்து நீங்கள் நிற்கிற இடத்திலே அந்த ஓயில் தைலமானது, அந்த ஓயிலானது எங்கள் சிரசுகளில் ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. லாராமாமா துலாராமாமா மரியாரபா கரபா லாரபா கரபா லபுராமாமா தலாராமாமா மரியாரபா சந்தலரா கரபா பபா லூராரா கமாமா தலாரபா பபா பபா ரபா மாமா மரியாரா
எல்லாவற்றையுமே யோவானுக்கு காண்பித்தார். இன்றைய நாள்
எங்களுக்குள்ளே இருக்கிற திரையானது அகற்றப்படும்படிக்கு ஏறிவா என்று சொன்ன இடத்துக்கு எங்களை தேவன் கொண்டு போகிறவராயிருக்கிறார். அந்த தைலம், அந்த ஓயில் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஊட்டப்பட்டாயிற்று. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெகட்டிவான காரியங்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் எங்களை விட்டு இந்த நாள் அகன்று போகிறது. லாராமாசியார் ஒரு விஷயம் ஒரு நிமிடம் நாங்கள் அந்நிய பாசலில் நாங்கள் ஜெபிப்போம். கட்டவிழ்கிற தேவன் எங்கட தேவன், கட்டுகளை அவிழ்த்த தேவன் எங்கட தேவன். லாரமா மதுரியா ரப சந்தர பப கரம மலர பப துலரம ஓரியா ரப சந்தல ரப பப கரம மதுலரம மரியா ரப பப கர லூர பப கரம மரியா ரப பப தலரம மரல தரம மம கர பப பலர பப துலரம மம கர பப பரியா ரம மதலர ரப பப குரலரம் தலரம மம மரியா ரப பப கரம மம கர. ஜீசஸ் நேம் நன்றி ஆண்டவரே. நாங்கள் விடுதலை அடைகிற பாசம் எண்ணிய பாசியா இருக்கிறது. அந்த பாசி எங்களை இன்னுமாக அவருக்குள்ளே அண்டி சேர்க்கிறதா இருக்கிறது. அவருடைய அன்புக்குள்ளே எங்களை கொண்டு போகிறது. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல் வரிகளுக்கூடாக எங்களோடு நீர் இடப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் ஆயுள் நாட்கள் முழுவதுமே தேவனே, எங்களோட சுவாசம் இருக்கும் வரைக்கும், எங்களோட சுவாச நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே தேவனே, நீர் நாங்கள் உம்மோடு வாழ்ந்திருப்போம், உம்மோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் ஆயுள் நாட்கள் எல்லாம் நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். இந்த நாளும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டபடியா நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனே எங்களுடைய இருதயங்களை இன்னுமாக தேவனே அடுத்த ஸ்டெப்புக்கு எங்களை கொண்டு போகட்டுக்கும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் உமக்குள்ளே தேடுகிற வாஞ்சி பெருகும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையில பலங்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையில் நீங்கள் உங்களோடு இருந்தீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே, இனி நடக்க போற வார்த்தையும் கேட்க போற வார்த்தையும் ஆண்டவரே தேவனே, ஒவ்வொரு காரியங்களும் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா ஆண்டவரே. ஆராதனை செய்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை கூட நீர் இன்னுமாக அடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ள தேவனர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். இன்னும் ஆழத்துக்குள்ளவர்களை கொண்டு வழி நடத்துகிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்படியே எவனிலையோடு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை எப்போ முடியுதுன்னு பார்த்து கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. நல்ல அழகான ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் காண்பித்தார். அது சொப்பனத்தையா, இது ஜாவி இதை சொப்பனத்தை தான் சொல்லுகிறேன், தரிசனம். அப்படியே எல்லாம் அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை நடத்தி கொண்டு வரும் பொழுது நன்றாய் நான் பேசுவது அப்படியே அந்த ஆட்டுக்கு தமிழ் விளங்குகிறது. அப்ப எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் சொல்றேன், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உண்மையிலேயே நீங்கள் இதை ஒரு அற்பமாக எண்ண வேண்டாம். அப்படியே நான் வந்த பொழுது அப்படியே அந்த ஆடுக்கு நன்றாய் தமிழ் விளங்குகிறது. இப்பொழுது எனக்கு பக்கத்தாலே ஒருவர் வருகிறார். இந்த எங்களுடைய சபையிலே ஒரு மகன், அவருக்கு சொல்லுகிறேன், நன்றாய் பேசவில்லையோடைய நன்றாய் தமிழ் விளங்குகிறது. நன்றாய் கூட்டிக்கொண்டு வரும்பொழுது ஒரு சைட்டை பார்த்து நான் அப்படியே பார்க்கிறேன். அழகான வெள்ளை ஆட்டுக்குட்டி உற்று பார்க்கிறேன். ஒரு எனக்கு கொஞ்சம் என்னோடைய வேகமாயே வருகிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ண பார்த்தேன். பின்னன் 2 கால்களும் கட்டப்பட்ட நிலையா இருக்கிறது. இப்போ ஒரு வார்த்தை ஒன்று வந்தது, அவிழ்க்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது நான் பார்த்தேன், பின் 3 காலும் ஒரு மாதிரி, ஆனா ஒரு கால் இந்த பின் பக்கத்திலே இருக்கிற இடப்பக்கத்து கால் அங்கே மெலிஞ்சு போய் அதுல ஒரு சின்ன காயத்தோடு அதோட 3 காலும் 2 காலும் பின் கட்டப்பட்டு அதை விட்டு பொழுது மிக ஒரு சந்தோஷமாய் நான் ஆண்டவருக்கே நன்றி செலுத்துகிறேன். அந்த வேளையில ஆட்டை நடத்தி கூட்டி வரும் பொழுது அப்படியே அழகான பச்சை புல்வன் முளைச்சு சின்ன கோர புல்வன் முளைக்கிறது போல தண்ணீரோட இருக்கு. அதையிலே கொஞ்சம் நான் சாப்பிட போறேன் என்று சொல்லிச்சு. நான் சொன்னேன், இது சதுப்பு நிலமாய் கொஞ்சம் இருக்கிறது, இது கூடாது என்று கூட்டிக் கொண்டு போய் அழகான ஒரு இடத்துல கொண்டு போய் இதில் நான் அங்கே அதை ஆடுக்கு ஒரு சின்ன கைட்டில பிடித்து கொண்டு போனேன். அதை நான் கட்டி அதை அங்கே ஓடாதபடி என்றது போல அங்கே அதை பாதுகாப்பாய், இது இந்த பக்கம் அடைச்சிருக்கு, இந்த பக்கம் அடைச்சிருக்கு, இந்த பக்கம் அடைச்சிருக்கு, நீ அதில் வடிவா அதில் நின்று கொண்டே மேயக்கூடிய ஒரு மேய்ச்சல், அப்படியே பாதுகாப்பாக இருக்கும்படியாய் அந்த ஆட்டை அதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதை கண்ட உடனே நான் எழுந்து நான் ஜெபித்தேன். ஆனால் காலையில் வீட்டில் மனைவி மட்டும் முடிஞ்சு சொன்னால், ராத்திரி தான் நான் நல்லா அயர்ந்த நித்திரை என்று உண்மையிலே அடிக்கடி. ஆனால் உண்மையாக நான் இது பகுதியாக நீங்கள் நினைக்கும். ஆனால் நான் அதன் பிற்பாடு நித்திரை செய்ய முடியாமல் போயிட்டு உண்மையிலே எழுந்துட்டு ஆண்டவர் காண்பித்தார். இந்த செங்காலில் அக்டோபர் மாதத்துக்கு முதல்
பெரிய காரியத்தை காண்பீர்கள். வாலிய பிள்ளைகள் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். வாலிய பிள்ளைகள் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். அக்டோபர் மாதத்துக்கு முதல் 9ஆம் தேதிக்கு முதலாக தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அநேகருடைய காடுகள் நீ தேவனுக்காய் எழும்ப வேண்டியவன், எழும்ப வேண்டியவன், தேவனுக்காய் எழும்ப வேண்டியவன். இன்னொரு காரியம், தேவன் நடுநின்று சாட்சியாய் செய்வாராக. இப்ப கொஞ்சம் முன்னாக அந்நிய பாச பேசிக் கொண்டிருக்க முடியும், என்னுடைய வாயால் அப்படியே அடக்க முடியாமல் பார்த்த அதே வினாடியில இந்த மகன் மேல வந்த காரியம். ஆனா நீ நிற்க வேண்டியவன், ஆனா போக வேண்டியவன் அல்ல. ஆனா கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அடுத்த முறை செய்யும் பொழுது நீ அதை மறுக்காதே. வார்த்தை கீழ்த்தட்டில் போய் படுத்தாலும் வார்த்தை தேவன் உன்னை விட மாட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்தெடுத்து தாயின் வயிற்றிலே ஆண்டவர் உன்னை கற்பத்திலேயே அபிஷேகம் பண்ணினவர். ஏற்ற வேளையில் உன்னை ரட்சித்தவர். தேவனுக்கென்று நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய சொல்லலாம். ஆனால் தேவன் உன் பட்சத்தில் அதே வினாடி வாய் திறக்கப்பட்டது. நான் உடனே இன்னொரு அதே வினாடி ஆனால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அடக்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே நான் அவருடைய வலதுகரம் உம்மை பிடித்துக் கொண்டே நடந்து ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய தீர்மானத்துக்காய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில என்னென்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் தேவனோடு இருக்கிற உறவில எந்த காரியங்களும் தடைகள் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தில அப்பா இந்த இடத்துல அப்படியே பார்த்து சொல்லுங்க. அப்பா உம்மை துதிக்கும் பொழுதோ, உம்மோடு நான் வார்த்தைகளை கேட்கும் பொழுதோ, உம்மிடத்துல வரும் பொழுதோ உமக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இப்பொழுது அந்த மதில்கள் எடுபடுவதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் மதில்கள் நீ வைத்திருக்கிற உன் மதில்கள் எடுபடும் நாட்கள் வரும். அது வந்துட்டு அந்த மதில்கள் எடுபடுகிறது. சங்கீதம் 51:18 சொல்லப்பட்டபடி உன்மேல் பிரியம் வைத்து உன் மதில்களை அவர் கட்டுவார். அவர் கட்டுவார். நீயாய் வைத்திருக்க மதில்களை எடுப்பார். ரெண்டுக்கும் பாட்டை கொடுத்திருக்கிறார். உன் மதில்கள் எடுபடும் நாட்கள் வந்துவிட்டது. 51ஆம் அதிகாரத்திலே அந்த தாவீது எவ்வளவு மனமுடைந்து அழுகிறார். இரக்கம் கொண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் நான் பிரியம் வைத்து உன் மதில்களை நான் கட்டுவேன். தேசத்தின் மேல் பிரியம் வைத்து எருசலேமின் மதில்களை நீர் கட்டுவீராக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில தேவனுடைய பலிபீடத்திலே இது ஒரு சாதாரண மேடை இல்லாமல் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாய் உம்முடைய சமூகத்தில் நின்று என் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த சொப்பனத்தின்படி அந்த கால் கட்டுக்களை அவிழ்த்து விடுகிறேன். நடமாடுவார்களாக, ஆடல் பாடலோடு நடமாடுவார்களாக. குடியிருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க நடமாட வேண்டும். உங்களுடைய கைகளை தேவனுக்கு எல்லாரும் உயர்த்துங்க. ஏனென்றா நீங்க கைகளை கட்டி வச்சிருக்க கூடாது. கைகளை வேண்டாம். அப்பாவுக்காய், ஆண்டவருக்காய், ஆண்டவர் உங்களுடைய மனதிலே உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்காய் கரங்களை ஏற்றுங்கள். ஏனென்றா அவர் சொல்றாங்க, நீ குடியிருக்கிறாய் தான். நீ குடியிருக்கிறது நல்லா, உயிரோடு இருக்கிறாய், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாய், நல்லதான். ஆனால் நீ நடமாட வேண்டும். குடியிருக்கிறது அப்படியே வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிறது. நடமாடுவது சந்தோஷமாய் ஆடல் பாடலோடு நீ மகிழ்ச்சியாய். அதைத்தான் அந்த ஆனந்த தைலம், மகிழ்ச்சியின் தைலமாய் இன்றை கூட்டினார். விளங்காதிருந்தாலும் என்று திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய மகிழ்ச்சி உனக்கு கிடைத்த வீடு அல்ல, கார் அல்ல, அல்லது நல்ல வேலை அல்ல. அவருடைய மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சி. அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற மகிழ்ச்சி. சந்தோஷத்தின் பரிசுத்த ஆவியுடைய மகிழ்ச்சி என் மேல் உங்கள் மேல் நிறைவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென். அப்படியே துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி காணிக்கைகளை படைப்போம். ஆமென். நாங்க இன்னும் ஒரு பெரிய கைத்தாட்டில எங்க ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆமென், ஆமென். நாங்க தொடர்ந்து போறதுக்கு முதல் நாங்கள் கடைசி பாட்டோட ஆண்டவரை ஆராதிச்சு நாங்க கொடுக்கறத கொடுப்போம்.